ஹலோ கைஸ், வெல்கம் டு வீஸ்கோர் லாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி நிறைய பேர் நம்ம கடையில் வாங்கி பார்த்துருப்போம். நாங்கள் கடையில் அதிகமாக வாங்க மாட்டோம் கைஸ். இந்த வாட்டி தான் ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்து ஒரு 4 மந்த்து 6 மந்த் இருக்கும் கைஸ். 6 மந்த்தாக நாங்கள் கடையில் தான் கைஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, எங்கள் அப்பா எங்களை நிறையா வாட்டி கூப்பிட்டாரு, வாங்க நெல் வச்சு போடலாம், நெல் வச்சு அரிசி ஆக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் போகவே இல்லை. இப்போ ரேட் எங்களுக்கு அரிசியோட ரேட் எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ அந்த லாஸ்ட் 6 மந்த்தாக தான் எங்களுக்கு அரிசியோட ரேட் எவ்வளோ அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கைஸ். அதுக்கப்புறம் 1500 சொல்லியிருந்தாங்க, 1 மந்த்துக்கு 1500. அது இல்லாமல் அரிசிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் வயல்லையே விளையுது. அதுலேருந்து ஒரு 10 மூட்டையை நிறுத்திட்டு அதை நாங்கள் அரிசியாக்கி ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரும் அரிசி. அந்த மாதிரி நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு ஒர்க் அதிகம், பேக்ரவுண்ட் ஒர்க் அதிகம் அப்படின்றதுனால நாங்கள் நிறைய வாட்டி எங்கள் அப்பா கூப்பிட்டு வரும், நாங்கள் போக மாட்டோம். எங்கள் கடையிலே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டு வச்சார். அதுக்கப்புறமேட்டு தாங்க இப்போ நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் போயிட்டு நாங்கள் அது எவ்வளோ ஒர்க்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் ஒர்க் அதிகம் கைஸ். நீங்கள் ஒரு வாட்டி அதை ஒர்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறமேட்டு 1 வருஷத்துக்கு நீங்கள் அரிசி வாங்க வேண்டிய வேலையே இல்லை கைஸ். நாங்கள் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். இந்த ஒரு 6 மந்த்தாக தான் நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டோம் கைஸ். அது அந்தளவுக்கு அரிசி ஒரு சத்தாக இருக்க மாதிரிலாம் அப்படி இல்லவே இல்லை. இது நாங்களே நெல்லை ஐயோ என்னது நாங்களே நெல் அறுவடை பண்ணி அதுலேருந்து ஒரு 10 மூட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி சேல் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிறது தான் கைஸ் நாங்கள் வச்சு அந்த 10 மூட்டை இருக்குல்ல அதை நெல்லாக வச்சு நாங்கள் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு காமிங்க காய்ஸ். நாங்கள் நெல் வைக்க வந்துட்டோம் காய்ஸ். இதுதான் குண்டா, 2 குண்டா கீழே இருக்குதுல்ல அது ஃபுல்லாக ஊற வச்சுருக்காங்க. அது மாறி கொட்டுறாங்க காய்ஸ். மாறி அந்த குண்டா வந்துச்சுங்கள அந்த குண்டானில் கொட்டுறாங்க காய்ஸ். கொட்டிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அடுப்பில் வைக்கணும் காய்ஸ். நான் அதையும் வாங்க. அவர் எப்படி இப்படி கொட்டல கீழே ரெண்டு போகணும் அவ்வளோதான். வாரி கொட்டிட்டு அதில் குண்டானில் தண்ணி ஊற்றணும் காய்ஸ். அப்போ தான் காய்ஸ் எரியும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றுறோம். இல்லை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மொத்தமாக கொட்டிட்டு இல்லை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் காய்ஸ். காய்ஸ் அடுப்பு ஃபுல்லாகவே எப்படியோ ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க காய்ஸ். ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அம்மா தென்னை மட்டை அப்புறம் கொட்டாங்குச்சிலாம் வச்சு பற்ற வைக்கிறாங்க. ரொம்ப நேரமாக பற்ற வைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பற்ற மாட்டேங்குது. இந்த குண்டானில் சேரு இருக்குது பார்த்தீங்களா. அந்த சேரு எதுக்குன்னு நினச்சிங்கன்னா, இது இந்த எரிய வைக்கிறோம்ல, எரிய வைக்கும்போது என்ன ஆகுனாக்கா குண்டா 2 குண்டானுமே கருப்பாயிடும் காய்ஸ். அந்த கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக இந்த சேரு தடவைனா கருப்பாகாது காய்ஸ் அவ்வளோ சீக்கிரம். இங்கே பாருங்கள், 2 இதுலேயும் நெல் ரொப்பி வச்சுட்டு பற்ற வைக்கிறோம். ஆனால் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம், பட் ஆனால் எரிய தான் மாட்டேது காய்ஸ். எல்லாமே பனி இடத்துல இருக்குது காய்ஸ். காலையிலே வந்துட்டோம் ஒரு 3 மணிக்கெலாம். எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் பற்ற வச்சு அது பாருங்கள் நல்லா எரியுது. அந்த சவுக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு சூப்பராக எரியும் காய்ஸ். காலையில் 3 மணிக்கெலாம் எழுப்பி எங்கள் அப்பா கூப்பிட்டு அடுப்பு பற்ற வச்சு நெல் வைக்க வச்சிட்டாரு காய்ஸ். அதனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். காலைல எழுந்திரிச்சு பட் ஆனால் இந்த மாதிரி குளிர்காயிற மாதிரி நல்லா இருந்துச்சு கைஸ். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியாக பண்ணுறோம் நம்ம நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒர்க்கு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கைஸ். அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பா அப்பையிலேருந்தே சீக்கிரமாக எழுந்திரிச்சு பழக்கம். அதனால் எங்களை எல்லாரையுமே எழுப்பி விட்டு கூப்பிட்டு வந்தார். நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏந்து ஒரு வழி ஏதோ பற்ற வச்சிட்டோம். பட் ஆனால் இப்போ தான் கைஸ் முதலும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், எடுத்து போட்டு தூக்கா போது அங்கே போய் போது எடுத்து தூக்கா. அப்புறம் அது லாவி வருதா வரட்டும், ஒன்று மின்ன பண்ணி தான் வரும். ஐயோ கடவுளே, இங்கே போதுடா வெள்ளியாட கூடயா. அப்படி போட்டால் எப்படி பிடிப்பான்? தூக்கு பட்டு தூக்கி சாய்ச்சிட்டு வாங்க. பத்து வைக்காது, அடி போயிடும். பட்டு சாயி பெரிய வார்த்தை போச்சு. ஐயா நீ வீடியோ தெரியக்கூடாது.
போதும் போடா போய் கொட்டுறா பட்டு மாதிரி கொட்டுறா தண்ணி இதை எவ்வளோ இருக்கு பார்ப்போம் சூப்பராக இருப்பா இதை 2.5 மணி கொடுத்து ஒரு 2.5 வாங்கி ஊற்றா போதும் பாரு கொட்டு போட்டு கொட்டு கூட அதுக்குள்ள டீ போய் பாரு என்னங்க இன்னொரு பேசுங்க பார்க்குறீங்க சூடியா இருக்கே வெந்துடும் போடா ஏய் இதில் நெல்லி மேலே சூடியா இருக்கவே இடப்படுறா அதுதான் அடியில் கொட்டினா வெந்துடும் இன்னும் சூடு கீழே வச்சு கொட்டுறா கீழே வச்சு கொட்டுறா அந்த நெல்லி கீழே வர மாதிரி கொட்டுறா அப்படியே தூக்கி கவுடி போட்டுருந்தா வெட்டடா அது மேலே கொட்டுறது கீழே போட்டு இங்கே போட்டு கீழே போட்டா நெல்லி கீழே போட்டு அப்படியே கவுத்து போட்டு தூக்கி சாயம் ஃபஸ்ட்டு சாயம் அந்த நெல்லி மேலே தான் போய் கீழே நெல்லி மேலே போட்டு மேலே போட்டு அதான் போட்டு ஆ தண்ணி தெரியுமா அது போ கொட்டு வாரி கொட்டு பட்டு வாரி கொட்டுங்க தீய போகுது பாரு போய் புட்ரா அரே பட்டுனா சேர்த்து நிற்காரு அரையா விடு போதும் இவர் யார் இப்போ சட்டை போடாத ஒருத்தர் சுற்றிங்க அவர் சட்டை போட சொல்லுப்பா அவர் தான் கேமராவில் அடிக்கடி வராரு அரை வாலி எத்தனோப்பா காட்டுமா தூக்கி வை ஒரு பக்கமாக இருப்ப தூக்கி நல்லா வை ஸோ கைஸ் எங்கள் அண்ணனும் இல்லை விரவு கம்மியாக இருந்தது சொல்லிட்டு அதனால் எடுத்துகிட்டு வரதுக்காக எங்கள் அண்ணனும் போயிட்டான். ஸோ எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. அதனால் சரி எங்கள் அம்மாவையே வச்சு தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படின்னாக்கா நாங்கள் மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா சாக்கு, அந்த சாக்கு வந்து அடியில் சூடு ஏறி மேலே வந்து அந்த ஆவி போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆவி போகும் கைஸ். ஸோ இந்த ஆவி போகிற வரைக்கும், ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆவி வந்ததுக்கப்புறமேட்டா அந்த சாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி எங்கள் அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேறு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்னருக்கு போய் அப்படியே எடுத்து தூக்கி கொட்ட வேண்டியதுதான் கைஸ். கொட்டின உடனே இந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோன்னா நம்ம அப்படியே முறத்தால் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கைஸ். செத்த நேரம்டா சோறா ஆயிடுச்சு. ஆமே கொட்ட மாட்டுறாங்க, சோறா ஆயிடுச்சு பாருங்க. அம்மா அப்படியே புடியாம்மா, சுடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தூக்கி வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கால் வைக்கிறோம்ல சுற்றி ஃபுல்லாகவே அனல் அடிக்கும் காய்ஸ், அதை வைக்கிறது தான் கஷ்டம். ஸோ இப்போ நாங்கள் வச்சுட்டு என்ன பண்ணோன்னாக்கா 2 வாளியில் வந்து தண்ணி ஊற்றணும் காய்ஸ். 2 வாளி தண்ணி ஊற்றினாக்கா கரெக்டாக இருக்கும் காய்ஸ். ஊற்றிட்டு அது ஓகேவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 வாளி இல்லை 1.5 வாளி ஊற்றி பாருங்கள். நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்து 2 வாளி 1.5 வாளி கரெக்டாக நாங்கள் ஊற்றுறோம் காய்ஸ். இது அளவுக்கு ஒரு குண்டானுக்கு 1.5 வாளி அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்குது காய்ஸ். அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுவாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவும் பாருங்கள் ரொம்ப நேரமாக 2த்தையுமே அடுப்பெல்லாம் பார்த்து தள்ளிட்டு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காய்ஸ் எங்கள் அம்மாவும்.
பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு வாளி ஊற்றுனேன். ஸோ அதுக்கப்புறம் மட்டும் அரை வாளி ஊற்றுறேன்னா அவ்வளோதான். அதை ஊற்றிட்டு சரிசமமாக ஆகிட்டு என்ன பண்ணோம்னாக்கா அங்கே சாக்கு இருக்கும், அதான் இந்த பக்கத்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ போடுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க இப்படி போட்டு அந்த கார்னர் மடிச்சு விடணும். ஏன் மடிச்சு விட்றாங்க அப்படின்னாக்கா அந்த எரியுதில் நெருப்பு, அந்த நெருப்பில் என்ன ஆகுனா அந்த சாக்கும் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கைஸ் ஸோ இவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லலை, கொட்டின உடனே என்ன பண்ணாலும் அந்த முரத்தை வச்சு இதை பாருங்கள் இந்த ஆவி பறக்குது, எவ்வளோ அனல் பறக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம பிரித்து விடணும் கைஸ். ஸோ பிரித்து விட்டோம்னா தான் கொஞ்சம் காற்று போனால் தான் கைஸ் கொஞ்சம் இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அரிசி ஆகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு மாதிரி புழுங்கின மாதிரி அரிசி கொஞ்சம் நல்லா அரைச்சாலும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இது என்ன பாருங்களேன் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லா நெல்லையுமே வேச்சு காய போட்டு வேச்சு அந்த இது ஆற வச்சுட்டு வந்து டிப்பரில் ஏற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து டிராக்டர் ஏற்றின போய்ட்டு நம்ம களத்தில் காய வைக்கணும் காய்ச்சி. ஸோ களத்தில் காய வைக்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் இந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. இது வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து நெல் ரொம்ப இருந்தது. ஸோ அதை மட்டும் தான் வைக்கிறோம். எங்கள் அம்மா தான் தள்ளுங்கிறாங்க, இந்த இடத்தெல்லாம் கழுவி விட்றாங்க கைஸ். வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இது மட்டும் தான் கைஸ் ஒன்று. சரி நாங்கள் இப்போ களத்துக்கு போய்ட்டு வீடியோ என்ன பண்ணுறேன் அப்படியே கொட்டுறேன், அவ்வளோதானே விட்டுறான். அது தண்ணி பண்ணிட்டா கடைசி உண்டான முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுப்பை மட்டும் எடுத்து இறக்கிட்டு கொத்து கொத்து வைக்கிறா குண்டானா சுட குண்டானா என்ன காய்ச்சி சும்மா வச்சதா இப்படி தான் கைஸ் எங்கப்பா ஒருத்தர் தான் சொல்கிறேன் மாட்டானா இப்படிதான் கத்திட்டே இருப்பாரு. எங்கள் அம்மா உங்களுக்கு தான் சப்போர்ட் வைக்கிறான்னு சொல்கிறானே அதே வச்சுக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டிட்டு வந்து மீதி பேசுகிறேன் கைஸ். இப்போ வந்து களத்துக்கு வந்தாச்சு. களம் அப்படின்னாக்கா அது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் களம் அப்படின்வாங்க. ஸோ காய வைக்கிறது மல்லாட்டை எல்லாமே காய வைக்கிறதுக்காக இந்த களத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பொது களம் கைஸ். ஸோ அவங்கலாம் இல்லை. ஸோ பொதுவாக யாரும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது அதை பெருக்கிடணும் கைஸ். அந்த குப்பையாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பெருக்கிட்டு நெல் கொட்டுறதுக்காக நாங்கள் பெருக்கிறோம் கைஸ். ஸோ சுற்றி எல்லாத்தையும் பெருக்கிட்டு இப்போ அங்கே கொட்டுவோம். Hi friends. புடா தூக்குறாடா கிட்டாடா வருதுடா. குண்டா இதெல்லாம் எடு கொட்ல போ ஏற போப்பா மாரே கொட்னா போ 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 போ. தூக்கு ஏறுங்கடா தூக்குப்பா கொட்டவே இல்ல அப்பா கொட்டவே இல்ல போயினு யாரு விடாதுமா அந்த ஆட்டோ இல்லைங்கப்பா. தொடர்பு கொடு. அப்படியே போதும் இறங்க. அவ்வளோதான் கைஸ், மோஸ்ட் ஆஃப் த வேலை முடிஞ்சிச்சு, ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. டுடே அன்னைக்கான ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் 3 நாள் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தினமும் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டி திரும்ப இந்த மாதிரி கலைக்கணும் கைஸ். இந்த மாதிரி 3 நாள் வேலை இருக்குது. அதை எங்கள் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது பாருங்கள் முறத்தல் வாரி போகிறனால ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் கலைக்கணும் கைஸ். அதுவும் தினமும் கலைக்கணும். 3 நாள் இந்த மாதிரி கண்டினியூஸாக 3 டேஸாக பண்ணணும் கைஸ். இந்த களத்தில் கலைச்சி திரும்ப கூட்டி இந்த மாதிரி 3 நாள் வேலை இருக்குது. ஸோ 3 நாள் அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஓட்டிட்டாங்க. அந்த டிராக்டரில் வந்து கொட்டி வச்சு எங்கள் அப்பா தான் லாஸ்ட்டாக தொழிட்டாங்க அப்படின்னாக்கா முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ ஏன் இந்த மாதிரி பெருக்கிறாங்க அப்படின்னாக்கா எங்கள் அப்பா அந்த தொழறாரு பார்த்தீங்களா. ஸோ தொழவும் போது என்ன ஆகுனா சுற்றி நல்லாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பரவாமல் இருக்கிறதுக்காக பெருக்குவாங்க கைஸ்.
அவ்வளோதான் கைஸ், நாங்கள் இன்றைக்கான ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வண்டியில் வராங்க. ஸோ நான் தான் கைஸ் டிராக்டர் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கேன். டைம் போட்டு விட்டுட்டு அப்புறமேட்டா வீட்டுக்கு போய்ட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தது வந்து சின்னதாக காமிச்சிருப்பாங்க காய்ஸ். ஸோ ஒர்க் அதிகம் காய்ஸ், அது நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒர்க் அப்படின்றது. ஸோ நாங்கள் கடைசியாக காய வச்சது மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமும் நிறையா ஒர்க் இருக்குது காய்ஸ். அது என்னென்னா ஒரு 3 days என்ன பண்ணோன்னா அதை வந்து களைச்சி விடுவாங்க. களைச்சி விட்டு அதுக்கப்புறமேட்டா திரும்பவும் கூட்டுவாங்க. 3 days கண்டினியூவாக காலையில் வந்து கலைக்கணும், ஈவினிங் வந்து கூட்டணும் காய்ஸ். இந்த மாதிரி கூட்டிகிட்டு சுற்றி பெருக்கி இவ்வளோ வேலை பண்ணணும் காய்ஸ். ஸோ அது வந்து 3 days கண்டினியூஸாக பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டா மூட்டை பிடிச்சி வச்சுருவாங்க. மூட்டை பிடிச்சி வச்சு ஒரு 2 days அப்புறமேட்டா ரைஸ் மில் எடுத்துகிட்டு போயிட்டு அரைக்க போவாங்க. ஸோ நான் அரைக்க போகும்போது கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக போடுறேன், இல்லைனாக்கா ஒரு ஷார்ட்ஸில் முடிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ காய்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாக்கா நீங்கள் V-Score Vlogs லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. டாடா, பை பாய்.